ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மந்தோட ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பீரியட் ஆன டேட், அதாவது 1ஆம் தேதி, இது வந்து 28 டேஸ் ரெகுலராக இருக்கவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ரெகுலராக இருக்கிறவங்களும் 28 டேஸ்னால் 14 டேஸில் நமக்கு ஓவலேஷன் நடக்கும். அந்த ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணுங்கள். 10 டேஸ் ஒரு 12 டேஸ் கழித்து நமக்கு வந்து அந்த ப்ரெக்னன்சியோட சிம்டம்ஸை ஆரம்பிச்சிடும். அதாவது முதுகு வலி, செஸ்ட்டு பெயின், இதெல்லாம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து பீரியட் வந்து மிஸ் ஆகும். நமக்கு அந்த பீரியட் மிஸ் ஆகி இந்த வலியும் சேர்ந்து இருந்துச்சுனாலே உங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. பீரியடை மிஸ் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வாந்தி, குமட்டல் இதெல்லாம் நமக்கு வர மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபீவராக இருக்க மாதிரியே இருக்கும். அதுக்கடுத்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் நமக்கு அடிக்கடி நம்ம பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வயிற்றில் வந்து ஒரு பிடிப்பு இருக்கும். அதாவது வயிற்றில் ஒரு பக்கம் மட்டும் வயிறு வலிக்கும், லெஃப்ட் சைடில் ரைட் சைடு. அது எதுக்குன்னா நமக்கு வந்து கர்ப்பப்பை குழந்தை வளரும் போது கர்ப்பப்பை விரிவடையும். அதனால தான் நமக்கு வந்து அந்த வயிறு பிடிப்பு வலியெல்லாம் இருக்கும். அடுத்து வந்து அதிகமான ஸ்மெல்லு, நமக்கு ஏற்கனவே நமக்கு அந்த தாளிக்கிற ஸ்மெல்லாம் இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். இப்போ வந்து அதிகமாக தெரியும். அப்புறம் ரொம்ப பசிக்கும், இல்லைன்னா பசி இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க, எந்த வேலையுமே பார்க்க முடியாது. இந்த மாதிரிலாம் நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்கன்னு நீங்கள் கன்ஃபார்மே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பீரியட் மிஸ் ஆனது ஒரு 10 டேஸ் வெயிட் பண்ணி கார்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன்.